Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Exercise 3.6ல 8th sum பார்க்க போகிறோம். Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth of bananas, then how many kgs of each fruit did she buy? இப்போ இனியா வந்து 50 kg ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க, ஆப்பிள்ஸும் பனானாஸும் சேர்ந்து 50 kg வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஆப்பிள்ஸுக்கு வந்து 1800 rupees கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பனானாவுக்கு 600 rupees கொடுத்துருக்குறாங்க. ஆப்பிளோட விலை வந்து பனானாவோட விலை மாதிரி டபுளாக இருக்குது. இப்போ பனானா 10 ரூபான்னா கிலோ 10 ரூபாய்னா ஆப்பிளோட விலை 20 rupees, அப்படி ட்வைஸாக இருக்குது. அப்போ இவங்க வந்து ஒரு ஃப்ரூட்டும் எவ்வளோ ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வெயிட் ஆஃப் ஆப்பிள் பி எக்ஸ். ஆப்பிளோட வெயிட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பனானாவோட வெயிட்டும் எவ்வளோன்னு தெரியாது, இப்போ வெயிட் ஆஃப் பனானா பி ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் 50 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஆப்பிளும் பனானாவும் சேர்ந்து 50 kg. இதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் பர் கேஜி. இப்போ ஆப்பிளோட வெயிட்டு விலையும் எவ்வளவுன்னு தெரியாது, அப்போ அதையும் நம்ம வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், ருபீஸ் ஏ. அதேமாதிரி பனானாவோட விலை எவ்வளோன்னு தெரியாது, அப்போ காஸ்ட் ஆஃப் பனானா பர் கேஜி வந்து அது பின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ ஆப்பிளோட விலை வந்து ட்வைஸ் தட் ஆஃப் பனானான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பனானா 10 ரூபான்னா இது 20 ரூபாயாக இருக்கும் ஆப்பிள். அப்போ ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி. பிங்கிறது பனானாவோட விலை, இது ட்வைஸ் பனானா தான் ஆப்பிளோட விலை. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி. இப்போ ஏ வந்து பி பனானா வந்து 10 ரூபாயாக இருந்ததுன்னா இப்போ ஆப்பிளோட விலை வந்து 2 இன்ட்டு 10 வந்து 20 rupees-ஆக இருக்கும். இது பனானா 20 ரூபாயாக இருந்ததுன்னா இது ஆப்பிளோட விலை வந்து 40 ரூபாயாக இருக்கும். அப்படி எல்லாமே ட்வைஸாக இருக்குது. அப்போ இதை வந்து ஏ ஈக்குவல் டு 2b, இதையே செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது ஆப்பிளோட விலையும் எவ்வளோன்னு தெரியாது, எத்தனை கிலோ எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு ருபீஸ் வந்து ஆப்பிளுக்கு 1800 rupees வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே ஆப்பிள் வந்து ட்வைஸ் பனானா, அப்போ 2b, இங்கே ஏ ஈக்குவல் டு 2bன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே ஏக்கு பதிலாக நம்ம 2bன்னு எழுதி இந்த வெயிட் வந்து அப்படியே நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இது 1800. இப்போ பிஎக்ஸ் ஈக்குவல் டு 1800/2. இப்போ இது 2ஆல் இது கேன்சல் பண்ணோம்னா இங்கே 9 2s are 8, மீதி இந்த 2 0 சேர்த்துட்டோம்னா 900 வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைடட் பை, இப்போ 900/b. இப்போ இந்த பனானாவோட விலை தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு ஆப்பிளோட விலையும் தெரிஞ்சிடும், பனானாவோட வெயிட்டு அதோட ஆப்பிளோட வெயிட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அதே மாதிரி இப்போ பனானாவோட விலை எவ்வளோன்னு தெரியாது, அது பி. அதே மாதிரி இங்கே வெயிட்டும் எவ்வளோன்னு தெரியாது, பனானாவோட வெயிட் எத்தனை கிலோன்னு தெரியாது. அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 600 rupees பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு, அப்போ வெயிட்டுங்கிறது வந்து இங்கே 600 இந்த பி. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ எக்ஸையும் ஒய்யும் தான் வந்து 15 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 வந்து என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த ஆப்பிளோட விலையும் இந்த பனானாவோட விலையும் சேர்ந்து தான் வந்து ஆப்பிளோட வெயிட்டும் பனானாவோட வெயிட் ரெண்டும் சேர்ந்து தான் 50 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 900/bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் ஒய் வந்து 600/b ஈக்குவல் டு இதுதான் வந்து 50 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு சேம் டினாமினேட்டர், அப்போ இங்கே அது பி அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 900 + 600 வந்து 1500. அப்போ 1500/b ஈக்குவல் டு இங்கே இந்த 50 kg. இப்போ இது வந்து பி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பி தான் வேணும். பி வந்து பனானாவோட விலை. அப்போ இங்கே இந்த 50 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1500/50. 1500/50 ஈக்குவல் டு இது ஒரு 0 கேன்சல் ஆகிடும், இந்த 5ஆல் இந்த 150 கேன்சல் பண்ணால்
3 5 சார் 15, இந்த ஒரு 0 சேர்த்துட்டோம்னா 30. இப்போ பனானாவோட விலை 30 ருபீஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்பிளோட விலை நம்மளுக்கு வேணும். இப்போ பனானாவோட விலை தெரிஞ்சிச்சுனால ஆப்பிளோட விலையும் தெரிஞ்சிடும். ட்வைஸ் பனானா தான் வந்து ஆப்பிளோட விலை. அப்போ A = 2 × B, தட்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பனானாவோட விலை 30 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது 30 ருபீஸ். இப்போ 2 × 30 வந்து 60 ருபீஸ். ஆப்பிளோட விலை 60 ருபீஸ். இப்போ நம்ம வெயிட் ஆஃப் ஆப்பிளும் தெரிஞ்சிடும், வெயிட் ஆஃப் பனானாவும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ X = இது வந்து வெயிட் ஆஃப் ஆப்பிள் வந்து 900/B. இப்போ 900/B வந்து பனானாவோட விலை வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 30 ருபீஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த 30 போட்டுக்கணும். இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். இது 3ஆல் இந்த 90 கேன்சல் பண்ணால் 3 3 சார் 9, இந்த 0 சேர்த்துட்டோம்னா 30. அப்போ இது வந்து 30 கிலோ. வெயிட் ஆஃப் ஆப்பிள் வந்து 30 கிலோ. அண்ட் வெயிட் ஆஃப் பனானா வந்து Y = 600/B. 600/Bக்கு பதிலாக 30 கண்டுபிடிச்சிக்கணும், 30 ருபீஸ் அது போட்டுக்கணும். அப்போ இங்கே இதையும் 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 3ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2 3 சார் 6, இந்த 0 சேர்த்திட்டோம்னா 20 ருபீஸ். அப்போ 20. இப்போ இது வந்து 20 kg. அப்போ வெயிட் ஆஃப் பனானா வந்து 20 kg, வெயிட் ஆஃப் ஆப்பிள் வந்து 30 kg. அப்போ 30 + 20 வந்து 50 kg. ரெண்டு ஃப்ரூட்டும் சேர்ந்து 50 kgக்கு வாங்கியிருக்கிறாங்க. Therefore, number of kgs of apple = 30 kg and number of kgs of banana = 20 kg. அப்போ 30 இன்ட்டு இங்கே ஆப்பிளோட விலை 60. அப்போ 30 × 60 வந்து 1800 ருபீஸ் ஆச்சு. அதே மாதிரி 20 இன்ட்டு இங்கே பனானாவோட விலை வந்து 30 ருபீஸ். அப்போ 600 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.